சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கூறி பாமகவினர் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்புமணி தலைமையில் இந்த போராட்டம் தொடங்கியிருக்கிறது. பாமக தொண்டர்கள், நிர்வாகிகள் சூழ அன்புமணி தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னை எழும்பூரில் போராட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜக சார்பில் இதில் கருநாகராஜன், பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் RN தனபாலன் ஆகியோர் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். புரட்சி பாரதம் கட்சியின் MLA பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக, தவிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்தந்த கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்புமணி தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், களச்சூழலை பார்க்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி அன்புமணி தலைமையில் பாமக சார்பாக போராட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை எழும்பூரில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்புமணி தலைமையில் இந்த போராட்டமானது தொடங்கியிருக்கிறது. அழைப்பு விடுக்கப்பட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக, தவிக ஆகிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாஜக சார்பாக கருநாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விவரம் என்ன? நிலையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் அரங்கம் முன்பாக பாட்டாளி மக்கள் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைவரில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அவருடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் அமைப்புகளுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக, தவிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சார்பில் அக்கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பங்கேற்றிருக்கிறார். மேலும் அதேபோல கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அதில் தனியார் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு அவசியம் என்று வலியுறுத்தி தற்போது அவர்கள் பதாகைகளை ஏந்தி இந்த முழக்கங்களை எழுப்ப இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக மற்றும் தவிக ஆகிய கட்சிகள் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் பிற கட்சிகள் பங்கேற்கும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பங்கேற்ற இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. பிரதான சாலை வழியாக செல்லக்கூடிய நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்க ஆர்ப்பாட்டத்தில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்ப இருக்கிறார்கள். பதாகைகளை கைகள் பறித்தபடி இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பாமக சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி அன்புமணி தலைமையில் போராட்டம் தொடங்கியிருக்கிறது. போராட்டத்தில் பங்கேற்க அதிமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதிமுக, தவிக பிரதிநிதிகள் இதுவரை பங்கேற்கவில்லை. பாஜக சார்பில் கருநாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். அதேபோல பிற கட்சிகளிலிருந்தும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் NR தனபாலன் பங்கேற்றிருக்கிறார். அதேபோல புரட்சி பாரதம் கட்சியின் பூவை ஜெகன்மூர்த்தி, அமமுகவின் செந்தமிழன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது ஒருமித்த குரலாக இருந்தாலும் கட்சிகளின் ஒவ்வொரு நகர்வும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கிய அந்த கூட்டணி கணக்குகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம்.
என்டிஏ கூட்டணியில் பாமக இடம்பெறப் போகிறதா என்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. கரு நாகராஜன் பங்கேற்றிருக்கிறார் பாஜகவின் பிரதிநிதியாக. ஆனால் அதிமுக இதில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் இதில் பங்கு கொள்ளக்கூடிய கட்சிகளின் பிரதிநிதிகள், இதில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கூட்டணியில் இணைகின்றனவா, பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இணைகின்றனவா என்ற கேள்வியையும் இது எழுப்புகிறது. இதில் குறிப்பாக அதிமுகவுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுக பிரதிநிதிகள் யாரும் அன்புமணி தலைமையிலான இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை எந்த பிரதிநிதியும் இதில் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் பிற கட்சிகளின் பிரதிநிதிகளை நாம் பார்க்கிறோம். பாஜக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அமமுக சார்பாகவும் அக்கட்சியின் பிரதிநிதி பங்கேற்றிருக்கிறார். நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி மற்றும் சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அறப்போராட்டத்தினுடைய நோக்கத்தை வலியுறுத்தி இப்பொழுது எழுச்சி முழக்கம் எழுப்புகின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதிவாரி சர்வே எடுக்க, சாதிவாரி சர்வே எடுக்க, தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் 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 சமூக நீதி போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும் கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சாதிவாரி மக்கள் தொகை, சாதிவாரி மக்கள் தொகை சர்வே எடுக்க முடியாது என்று, சர்வே எடுக்க முடியாது என்று அடாவடி செய்யும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசை கண்டிக்கின்றோம். சர்வே எடு, சர்வே எடு, சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி சர்வே எடு, சர்வே எடு, சர்வே எடு. அனைத்து சாதி முன்னேற சாதிவாரி சர்வே எடு. சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும். 69 விழுக்காட்டை காப்பாற்ற சர்வே வேண்டும். சமூக நீதி அரசு என்று, சமூக நீதி அரசு என்று பெருமை பேசும் திமுக அரசு கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. சமூக நீதி வேஷம் இப்போ, சமூக நீதி வேஷம் இப்போ கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம். அவசியம் 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 அவசியம். அனைத்து சாதி மக்களுக்கும் அவர் பங்கு கிடைப்பதற்கு சாதி வாரி சர்வே எடுப்பது மிக மிக அவசியம், அவசியம் அவசியம். சாதிகளின் நிலை அறிய, சாதிகளின் நிலை அறிய சாதி வாரி சர்வே எடுப்பது மிக மிக அவசியம். காட்டாதே 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 காட்டாதே. சாதி வாரி சர்வே எடுக்க மத்திய அரசை காட்டாதே, சொல்லாதே சொல்லாதே. அதிகாரம் இல்லை என்று, அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லாதே, பச்சை பொய்யை சொல்லாதே, பச்சை பொய்யை சொல்லாதே. பச்சை பொய்யை சொல்லாதே. ஆடாதே 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 ஆடாதே. நீதிமன்றம் தடை என்று, நீதிமன்றம் தடை என்று நாடகம் நீயும் ஆடாதே, நாடகம் நீயும் ஆடாதே.
செய்யாதே 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 கோய பல்ஸ் பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதே. மாநிலத்தின் சுயாட்சி பற்றி மார்தட்டி பேசுகிறாய். இருக்கின்ற உரிமையை கூட தாரை வார்த்து கொடுக்கின்றாய். நிறைவேற்று நிறைவேற்று. சாதிவாரி சர்வே எடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையை நிறைவேற்று. முடியாதா 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 முடியாதா. பீகார் அரசு ஒரிசா அரசு சர்வே எடுக்கும் போது கர்நாடக அரசு தெலுங்கானா அரசு சர்வே எடுக்கும் போது திமுக அரசே உன்னால் மட்டும் சர்வே எடுக்க முடியாதா? அருகதை இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை. சமூக நீதி என்று பேச திமுகவுக்கு அருகதை இல்லை. பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம். இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். சர்வே எடுக்கும் வரை விட மாட்டோம். தமிழக அரசு திமுக அரசு சர்வே எடு சர்வே எடு. உடனடியாக உடனடியாக சாதிவாரி சர்வே எடு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக சார்பாக சென்னை எழும்பூரில் அன்புமணி தலைமையில் போராட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜக, அமமுக, புரட்சி பாரதம், ஐஜேகே, கொங்கு இளைஞர் பேரவை கட்சிகளின் சார்பாக இதில் பிரதிநிதிகள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கண்டனங்களை முன்வைத்து முழங்கி அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள்.